Very good afternoon all. Laika Productions, Sri Shirdi Sai Movies பெருமையுடன் வழங்கும் மிஷன் சாப்டர் 1 திரைப்படத்துடைய தேங்க்ஸ் கிவிங் மீட்டருக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், படக்குழுவினர் எல்லாருக்குமே நன்றி. ஸோ ஒரு செமையான நிகழ்வா இருக்க போகுது அப்படின்றதுல இட்ஸ் கோயிங் டு பி ஷியோர். ஒரு நல்ல நாள் நம்ம வந்திருக்கிறோம். அண்ட் சக்சஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் இன்ஃபேக்ட் 3 பிக் ஃபிலிம்ஸ் கூட வர்றப்போ மக்கள் மனசுல ஒரு நல்ல இடம் பிடிச்ச ஒரு படமா இருக்குது அப்படின்ட்டு வேர்ட் ஆஃப் மவுத்ல ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு படமா இருக்குது. சோ அதுக்கு தேங்க்ஸ் டு லைகா அப்படின்னு சொல்லணும். சோ திரு சுபாஸ்கரன் அவர்கள் மற்றும் GKM தமிழ்குமரன் அவர்கள் சார்பாக எல்லாருக்குமே நன்றி. பிகாஸ் யூ ஆர் தி பீப்புள் ஹூ ஆர் தி சோல் ரீசன் பிஹைண்ட் தி சக்சஸ். மக்கள் கிட்ட இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போனது நீங்க தான். அண்ட் லைகா அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் மாதிரி ஆயிடுச்சு. எல்லார் வீட்லயுமே லைக்கான்ற பேர் தெரிஞ்ச ஒரு பேரா இருக்கு, எஸ்டாப்ளிஷ் நேமா இருக்கு. இன்ஃபேக்ட் அண்ட் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு பேராகவும் இருக்கு. லைக்கா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a very nice content. நல்ல ஒரு கதை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கெயின் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் படத்தை எடுத்தது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுலயுமே they have been very keen. ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லயுமே நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து எல்லா விஷயங்களையும் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம அந்த சக்சஸ் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஐ எம் வெரி மச் ஹாப்பி. அண்ட் முக்கியமா நான் மென்ஷன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய அருண் விஜய் சாருடைய டெடிகேஷன் தான். முக்கிய டைம் இஸ் பீன் a full spin of promotions. அவர் போய்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு இடத்துக்கும். காலையில முதல்ல இருக்கிறாரு, இன்னொரு இடத்துல நைட் ஈவினிங் இருக்கிறாரு. ஸோ இன்ஃபேக்ட் இஸ் பீன் வெரி அவ்வளோ சப்போர்ட்டிவா அவ்வளோ டெடிகேட்டடா அவருடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் we are very happy for his success today. ஸோ நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் a few people to talk. முதல்ல படத்துடைய சக்சஸ்க்கு ஒரு நல்ல மிகப்பெரிய பாட்டை காரணமா இருந்தது DOP அவர்கள் தான். ஸோ ஸ்டார்ட் வித் சந்தீப் சார். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் கொடுத்திருக்கிறாங்க. எப்படிப்பா இப்படிதான் பண்ணிருக்காங்க அப்படின்னா மெரல் வைக்கிற மாதிரியான ஒரு ஒர்க். இட் பி வெரி நைஸ் இஃப் யூ குட் கம் அண்ட் ப்ளீஸ் ஷேர் அபௌட் யுவர்செல்ஃப் ப்ளீஸ். வாங்க சார். I'd like to thank everyone who went to the theaters. Theater போய் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிரஸ்ஸுக்கு ரொம்ப நன்றி. I hope you give us this support through the next week and the next week. I'd like to thank Vijay sir, Arun Vijay sir, Shekhar sir and Laika for giving me such a big opportunity. For such a young crew, Saravanan, Ruchi, Abhi, all of us are very young compared to Vijay sir's experience. So I'd like to thank everyone for this big opportunity. Thank you so much. உங்களுடைய work speaks a lot. அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். Up next I invite art director சரவணன் அவர்கள். அவர் fantastic work பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்துல. commendable ஆன ஒரு work. எல்லாரும் பார்த்து வியக்கிற ஒரு work. It will be very nice if you could share a few words about your work. Hello everyone. First of all, thanks to all the audience for watching and supporting the film in theaters. ஸ்டார்டிங்ல இருந்ததை விட இப்போ ரெஸ்பான்ஸ் இன்னும் அதிகமா இருக்கு. நம்பர் ஆஃப் நீங்க எல்லாருமே போய் பார்க்கறதுனால நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் அண்ட் ஷோஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி ஹாப்பி டு see that the film has reached so many people and everyone likes and is receiving it in a very positive way. And I would like to congratulate Arun Vijay sir. அவரோட டெடிகேஷன் தான் இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்கு. And Vijay sir for giving us this opportunity. இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ ஒரு சந்தீப் சொன்ன மாதிரியே ஒரு யங் க்ரூவுக்கு கொடுத்தது இஸ் ஆக்சுவலி we are all very grateful to him and congratulations to everyone. ஆல்சோ எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க, இன்னும் நிறைய நாள் சப்போர்ட் பண்ணுங்க. ஹோப் we cross a great milestones also. Thank you. Thank you so much sir. So up next அடுத்ததான் ராட்சசன் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு very nice work பண்ணியிருக்கிறாங்க. Sir, please, over to you. என்ன பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுல கூப்பிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல இருக்கேன் சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். நான் அன்னைக்கு அருண் சாரை பத்தி இதுல ட்ரெயிலர்ல பேசணும்னு நினைச்சேன், முடியல. உழைச்சிட்டே இருக்காரு சார். இதுக்கான வெற்றி மக்கள் கொடுப்பாங்க, பெருசும் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய போவீங்க சார். நான் வேண்டியது சார். நான் டெய்லி எனக்காக வேண்டிய மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் சில பேருக்காக வேண்டிட்டு இருக்கேன் சார். பெரிய வெற்றி உங்களுக்கு கடவுளும் சினிமாவும் பெருசும் கொடுப்பாங்கன்னு நம்புறேன் சார். இந்த வெற்றி உங்க உழைப்புக்கான வெற்றி. அப்புறம் விஜய் சார், அங்க பேசுறத கண்ணிலேயே எதுவும் பேசிடுறேன். அங்க அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானர்ல எக்ஸ்ட்ரீம்ல தான் இருக்காரு. ஆக்ஷன்லயும் எக்ஸ்ட்ரீம்ல ஜெயிச்சிட்டாரு. வாழ்த்துக்கள் சார். அது நானும் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். பரத் போகனா ஜெயிச்சிட்டீங்க பரத். முக்கியமா கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார்,
அவங்களாம் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஒர்க்கு வந்து யாரும் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறது வந்து எந்த குறையும் சொல்ல முடியாம எதுவும் சந்தேகிக்க முடியாம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது கேமராவும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சூப்பரா இருந்தாங்க. அபிகாசன் அது மாதிரி கேட்டலாம் நமக்கு கிடைக்காதான்னு தோணும். ஏன்னா ஈஸியாக நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம். வாழ்த்துக்கள். அப்புறம் அபிராஜ் கம்மிங் சூப்பரா பண்ணியிருந்தாரு, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது, அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தை நல்லா கொண்டு போற பிரஸ் அண்ட் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொன்னாங்க ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு, நிறைய இருக்கும் நம்புறேன். இந்த வெற்றிக்கு உறுதுணையா இருக்கிற உங்க எல்லாருக்கும் எங்க டீம் சார்பா, எங்க டேரக்டர் சார்பா, எங்க ஹீரோ சார்பா ரொம்ப நன்றி. நான் நிறைய பேசுறேன்னா இந்த டீம்ல எல்லாருமே 2 வாரத்தை ஃபர்ஸ்ட் ஓடிடுவாங்க, அதனால நான் நிறைய பேசுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ so much சார். ஸோ நல்ல காஸ்டியூம்ஸ் இந்த படத்துல எல்லாமே ஸ்டைலிஷ் அழகா வந்து டிசைன் பண்ண காஸ்டியூம் டிசைனர் ருச்சி அவர்களை அடுத்தபடியாக பேச அழைக்கிறேன். Hello everyone, wish you all a very happy Pongal. Thank you all the audience, Vijay sir for giving all of us this amazing opportunity. Arun Vijay sir for all his hard work and dedication towards this film. The entire team, crew, everyone was just amazing to make this happen, and really thankful for the audience for making this an amazing Pongal for all of us. Thank you. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அபிஹாசன் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை மென்ஷன் பண்ணாதவங்க யாருமே இல்லைங்க. 2 days you've been a talk of the town. Please, a few words from you too. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை ஒரு வெற்றி படமா ஆக்கின மக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றி. படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் தான் அந்த சிங் கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு நல்லாவே பேசப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு விஜய் சார் ஃபார் இட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அருண் விஜய்னா ஃபார் திஸ் ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் பொங்கல். And Bharat, welcome for this amazing movie that you've gotten in Tamil. Thank you, thanks to all. Thank you so much. So அடுத்தபடியா பரத் போபன் அவர்கள், எக்ஸ்ட்ரீம்லி குட் பெர்ஃபார்மன்ஸ். ஓ மை காட். அண்ட் பெங்களூர்ல உங்களுடைய வெல்கமிங் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஹவ் இஸ் இட்? படம் எப்படி பெங்களூர்ல போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்களே ஷேர் பண்ண, it'll be nice. Please over to you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். Today I can see all smiles and happy faces. Extremely thanks to all the audience, for watching the film. After watching the film, they are writing about the film in all their social media platforms. We are extremely getting very good response, and good film with strong content can never fail, no matter what the circumstances are. And Mission Chapter 1 is the best example of it. And I want to thank A.L. Vijay sir for introducing me to this beautiful industry. And I'm so glad that I started my career with Arun Vijay sir. Thank you for being very, very supportive. And our producer sir, Rajshekhar Reddy sir is also here. Congrats to you sir. And Sandeep ji, thank you so much. Abhi Hassan, you have done a fantastic job. Vamshi sir is here. And I want to thank all the media, social media influencers and YouTube reviewers for writing good about our film. The film is getting very good response, and word of mouth is spreading like a wildfire. So I hope God's grace the shows has been increased, and I'm very sure the film is going to do great in the coming days. Romba Nandri, thank you so much. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு படத்துடைய சக்ஸஸ் வந்து யாரெல்லாம் என்ஜாய் பண்றாங்களோ இல்லையோ, ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணணும், பிகாஸ் தே டிசர்வ் இட் கண்டிப்பா. ஸோ வம்சி அவர்கள் மற்றும் ராஜசேகர் அவர்கள், நீங்க வந்து you've done a great job in the movie and hope you're very proud. Sir, a few words from you, please. Thanks to media and thanks to my team. Success goes to as hard work. All Vijay sir hard works has come as success. Thanks to everyone. Hi everyone. Thanks to media, thanks to L Vijay, and you did a very great job.
and fantastic acting from Arun Vijay sir and Bharat and everyone who came here. Thanks to everyone. Yeah, thank you. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த டைம்ல ரெண்டு பேரை பத்தி கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். சுபாஸ்கரன் சார் அவங்க வந்து நிறைய வேலைகள் டிஃப்ரெண்ட் வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க லண்டன்ல. பட் அந்த பிஸி ஸ்கெடியூல்லையுமே சினிமாவுக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப பேஷனேட்டா ரொம்ப லவ்விங்கா இஸ் டூயிங் ஒர்க் ஃபார் சினிமா. அண்ட் அவர் சொல்ற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ண தமிழ்குமரன் சார் ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்றாங்க. சிறப்பான சினிமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த தருணத்துல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அடுத்தபடியா பேசுறதுக்காக ஐ வுட் லைக் டு இன்வைட் அருண் விஜய் சார். எப்படி எனக்கு இன்வைட் பண்றதுக்கு அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஐ மைசெல்ஃப் இஸ் ஃபேசினேட்டட். 25 years in the cinema. He's been a versatile performer. ஹீரோவா சொல்லு நான் ஹேண்ட்ஸமா கெத்தா வரேன், வில்லனா சொல்லு விக்டோரியஸா வரேன் அப்படின்ற மாதிரி இஸ் பீன் ஆக்டர் வித் லாட் ஆஃப் ஷேட்ஸ். எந்த ரோல்னாலும் வி கேன் ஈஸிலி புல் ஆஃப். அண்ட் அவருடைய டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் எல்லாமே தான் இந்த இடத்துல அவரை வந்து கூட்டிட்டு வந்திருக்குது. ஹி டிசர்வ்ஸ் ஆல் சக்சஸ். இன்னும் நிறைய சார் நீங்க சக்சஸ் அடையணும் அப்படின்றது வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சோ மச். முதல்ல இங்க வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் தான் சக்சஸ் மீட் தாண்டி. ஏன்னா சக்சஸ் மீட் இன்னும் ஒரு நாள் நம்ம எல்லாரும் திருப்பி நம்ம சந்திப்போம். ஏன்னா முதல்ல அவங்களதான் நாங்க சந்திச்சோம். நீங்க அதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்தீங்க. உங்களோட எழுத்துக்களும் நீங்க போட்ட அந்த ரிவ்யூஸும் அதுதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் புஷ்ஷா இருந்தது. அதுக்கப்புறம் மக்கள் அதை கொண்டு போயிட்டாங்க. ஸோ எப்போதுமே ஒரு நல்ல கண்டென்ட்டை மக்களும் சரி நீங்களும் சரி கைவிட்டதே இல்லை. பிகாஸ் we were the underdogs. ஆமா, ஒவ்வொரு படமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்கும். பட் இந்த படம் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் டஃப். படம் நடிக்கிறது மட்டும் இல்லை, படத்துலயும் நிறைய பிசிக்கலி பயங்கர டாஸ்கிங்கா இருந்துச்சு இந்த படம். பட் ஆனா அது முந்தா நேற்று வந்து புதுச்சேரியில பார்த்தோம், நேற்றுக்கு மதுரையில பார்த்தோம். அப்படி ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் கை தட்டும் போது அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெரிய கிஃப்ட். ஸோ ஐ தேங்க். ஏன்னா அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க. we didn't expect. ஏன்னா நிறைய குடும்பமா வந்து பார்த்தப்போ அதை அப்ரிஷியேட் பண்ணி படம் சூப்பரா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லும் போது அதை விட ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை. தேங்க்யூ விஜய் சார். ஒரு அழகான கதையில எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தை கரெக்டா யூஸ் பண்ணி இன்னைக்கு அதை வந்து காமிச்சிருக்கீங்க. ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இங்க இருக்கிற பிரஸ்ஸுக்கு முதல்ல என்னோட நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆடியன்ஸ் ஐ திங்க் இன்னைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் வரத் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் மாதிரி பத்திட்டு இருக்கு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா இப்போ இங்க ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகுறதும் சரி, தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதும் சரி. ஏன்னா வர வாரத்துல இன்னும் எல்லா தியேட்டர்ஸ்லயும் ரெகுலர் ஷோஸ் பண்றேன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து மக்கள் கொடுத்த வெற்றி. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் பிகினிங் பயங்கரமா இருந்தது. ஸோ இனி வரும் காலங்கள் அந்த பிரச்சனை எனக்கு மென்டல் பிரச்சனை இல்லாம இருந்தாலே போதும். பிகாஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜோக். ஐ திங்க் அதை வந்து ரொம்ப அருமையா லைகா ப்ரொடக்ஷன்ஸும் I thank Subhashkaran sir and Tamil Kumaran sir. ஏன்னா அதை வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்த்தாங்க. அஃப்கோர்ஸ் we had hiccups in the beginning. திரையரங்குகள் எங்களுக்கு கிடைக்கல, இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது. பட் அதை தாண்டி இதுல வந்து ரொம்ப கான்பிடென்டா இது பிக் சப்போர்ட் யாருன்னா எங்களோட இனிஷியல் ப்ரொடியூசர் ராஜசேகர் சார் அண்ட் வம்சி. ஏன்னா இந்த படத்து மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு, ஏன்னா இது வந்து சும்மா ஒரு 2 கோடி 3 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இல்ல, 25 கோடி இந்த படத்துல போட்டு அதை வந்து எங்க மேல நம்பிக்கை வச்சீங்க சார். தேங்க்யூ சோ மச். ஏன்னா இட்ஸ் நாட் அ ஜோக். ஏன்னா லாஸ்ட் மினிட் ப்ரெஷர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு தெரியும், படம் ரிலீஸ் ஆகும் போது எவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருக்கணும். பட் 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எந்த ப்ரெஷரும் இல்லாம அவ்வளோ கிளீனா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வெற்றி அவருக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் படம் பார்த்தவங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க. எல்லா ஊர்ல இருந்தும் எனக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களோட அந்த ஒவ்வொரு ஊக்கமும், நீங்க கொடுக்குற அந்த ஊக்கம் தான் என்ன புது புது கண்டென்ட்டை சூஸ் பண்ண வைக்குது. அண்ட் புதுசா பண்ணா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்ற ஒரு விஷயமும் எனக்கு மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா
ஒவ்வொரு படமும் வித்தியாசமா ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுல கதைகளா தான் நான் பண்ணுவேன். இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் அப்ராட். அப்கோர்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டுல எல்லாம் வந்து தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் இல்ல சார், எங்களுக்கு இங்க ஷோ வந்து காலையில ஷோ கொடுத்துருக்காங்க, நைட் ஷோ கொடுத்துருக்காங்க, ஈவினிங் இல்லைன்னு. பட் எவ்ரி திங் இஸ் பீங் ரீவேம்ப்ட் பிகாஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் யூ கைஸ் ஆர் கிவிங். ஸோ இந்த வர வாரத்தில் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச். நீங்க எல்லாரும் போய் படத்தை உங்க டைமிங்ல போய் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் கைஸ் அண்ட் தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. நன்றி 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 சொல்ல வார்த்தை இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much, sir. All the very best. Lots of love and respect to you. Success meetல சந்திப்போம். So yes, அடுத்தபடியா ஒரு செம கியூட். ஐ மீன் யூஸ்வலி இஸ் வெரி கியூட் அண்ட் ஆல் தட், பட் இந்த படத்துல இன்னும் பயங்கர அழகா கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஹாய் எல், எப்படி இருக்கீங்க? Hello. ஹாய். Hi. ஹாய். How happy are you? உங்களுடைய படம் பாத்தீங்களா தியேட்டர்ல? Preview பார்த்தேன். பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? நல்லா நடிச்சிருக்கீங்களா? Yes. What do you have to say for the press? Thank you சொல்றீங்களா? Thank you. So sweet. வேற ஏதாவது சொல்றீங்களா? தெரியல, அவ்வளவுதான். தேங்க்யூ. நீங்க நடிங்க, அடுத்தடுத்த படங்கள்ல நிறைய நடிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா நடிச்சிருந்தீங்க, ரொம்ப கியூட்டா இருந்தீங்க எப்பவும் போல. ஸோ கீப் என்டர்டெய்னிங் அஸ் லைக் திஸ். ஓகே, Okay. தேங்க்யூ. பாய் Bye-bye. பாய். எஸ். ஸோ அடுத்தபடியா நான் வந்து ஒருத்தங்களை மிஸ் பண்ணிட்டேன். ருத்ரா இஸ் அ வெரி கிரேட் பெர்ஃபார்மர். இந்த படத்துலையும் வெரி வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சார், a few words from you please. I would like to thank AL Vijay sir for the opportunity, and in the project நிறைய கற்றுக்கிட்டேன். on the sets seniors எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. So for a start, for me it is a really great start. So hope I continue and do well in future. Thank you. Thank you so much sir. All the best. Thank you. ஸோ அடுத்தபடியா நம்மளுடைய இயக்குனர் விஜய் அவர்கள் ஆக்சுவலி இது ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாங்க என்கிட்ட. 2024 கேலண்டர் எடுத்துட்டு போறப்போ சொன்னாங்களாம் சார் கிட்ட, அவருக்கு டேட்ஸே இல்லைங்க. ஹி இஸ் கோயிங் டு பீ சூப்பர் பிஸி திஸ் என்டையர் இயர் ஃபுல்லாவே. அந்த எல்லா நாட்களுமே ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே இருக்க போறாரு, ஏதோ ஒன்று. அண்ட் மைசெல்ஃப், நானே அவரை வந்து பர்சனலா ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்துருக்கிறேன். பெரிய இவெண்ட்ஸ்ல இஸ் பீன் ஆர்கனைசிங், இன் அண்ட் அவுட் எல்லா வேலையுமே இறங்கி பார்க்குற வெரி பேஷனட் பர்சன். அவருடைய ஒர்க்ஸ் வந்து அவ்வளோ வெர்சடைலா இருக்கும். நவரச நாயகன் அப்படின்னு ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க, ஆனா டிரெக்டர்ஸ்ல இப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஆஸ்ட்ரக் மூமெண்ட்ல தான் நம்ம எல்லாத்தையும் அழைத்தது. ஸோ வெரி நைஸ் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இதோடைய தேங்க்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி தான், அருண் சார் சொன்ன மாதிரி தான், ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் எல்லாருக்கும். இது ஒரு தேங்க்ஸ் மீட். இந்த தேங்க்ஸ் மீட் எதுக்கு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு விளக்கிடுறேன். ஏன்னா எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒவ்வொரு தியேட்டரில் ரொம்ப ரொம்ப ரேண்டம் ஷோ தான் கிடச்சிது. அதை நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, பிகாஸ் அப்படி தான் அது. ஏன்னா 2 பெரிய படங்கள் வரும்போது அந்த மாதிரி விஷயம் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. எங்கேயோ ப்ரீவியூ ஷோ போகிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. தியேட்டர் ரிலீஸ் ஆன ஃபீலே இல்லாமல் இருந்தது. பட் முதல்ல எனக்கு வந்து கால் பண்ணது எடிட்டர் மோகன் சார் எனக்கு கால் பண்ணாங்க. மதுரையிலேருந்து ரிப்போர்ட் வந்ததுமா, ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் தயவு செஞ்சு இதை புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க, இப்போ உட்காராதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் உழைக்கிறது தான் இந்த படம் கொண்டு போய் ரீச் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டர் மோகன் சார் சொன்னாங்க. அப்புறம் என்னோட அப்பா சொன்னாங்க, படம் பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஜயகுமார் சார் அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எங்களுக்கு கிடைச்சது. அங்கேருந்து தான் வந்து எங்கள் டீம் ஒட்டுமொத்த லைக்கா ப்ரொமோஷன் டீம் சொல்லணும், சரண் சார், சுரேஷ் சந்திரா சார், ஷாம் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாம் உழைக்க ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் டே ஆட்டோமேட்டிக்காக ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd டே இன்னும் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய தியேட்டர்ஸ் நல்ல ஸ்கிரீன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஷோஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லுதான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த கான்ஃபிடன்ஸை அந்த தியேட்டருக்காரங்களுக்கு கொடுத்தது அந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா தான். ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறது தான் இந்த தேங்க்ஸ் மீட். இப்போ ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இந்த வாரம் தான் முதல் வாரம் மாதிரி. இப்போ இந்த வாரம் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் இந்த வாரம் கொடுக்க போகிற ஒரு விஷயந்தான்
ராஜசேகர் சார் நான் சொல்ல பார்த்தீங்களா, லைக்கான் ப்ரொடக்ஷன்ஸும் ராஜசேகர் சார் தயாரிச்சிருக்காங்க. ஒரு ராஜசேகர் சார் வந்து இனிஷியலாக அந்த படம் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி தான் நாங்கள் பண்ணுறதா இருந்தோம். ஆனால் லவ் ஸ்டோரி ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம். என்னோட ஸ்டைல்லேருந்து கம்ப்ளீட்டான வேறு ஸ்டைலில் எழுதுறாங்க, அது உண்மை தான். பட் அப்போ வந்து இந்த படத்தோட பட்ஜெட் நம்ம நினச்ச மாதிரி பண்ண அவ்வளோ வரும்னு சொன்னோன்னே, தைரியமாக பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், என் கூட வம்சி இருக்காரு, அவங்க கூட ஜீவன் இருக்காருன்னு சொல்லி எந்த கட்டத்துலையுமே, அதாவது கடைசி ரிலீஸ் வரைக்குமே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட எங்களை பண்ண விடல. அவர் நம்மளே ஒரு கட்டத்தில் போய் பட்ஜெட் ஜாஸ்தியாகுது நம்ம ஃபீல் பண்ணால் கூட ராஜசேகர் சார் எந்த இடத்துலையுமே அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்தாரு. அருண்ஜி சார் சொன்ன மாதிரி இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் சேரும். தேங்க்யூ சேகர் சார், அது ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். இந்த படம் பார்த்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க வந்து தமிழ் குமரன் சார், நான் டெய்லர் பேசின மாதிரி தான், அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இந்த படத்தை வந்து அச்சம் என்பது இல்லைன்றது தமிழில் இருக்குது, நம்ம எல்லா லாங்குவேஜில் கொண்டு போன இந்த படத்தை மிஷன் டைட்டில் மாற்ற வச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் வந்து கொடுத்தது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், தமிழ் குமரன் சார் அவர்களுக்கும், சுப்பு சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் போயிருக்கு. அந்த படம் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சை தான் ஃபேஸ் பண்ணிச்சு முதல்ல இருந்து. நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு செட்டு பல தடவை மழை வந்து விழுந்து திருப்பியும் அது எழுப்புறதுக்கு அது ஒரு 20% 30% சார்ஜ் ஆஃப் த ஒரிஜினல் செட் காஸ்ட் வந்தது. ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் கூட சொல்கிறேன்னா பல சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்த்தாக நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக இந்த வாரம் நேற்று நாங்கள் மதுரையில் இருந்தோம். மதுரையில் இருக்கும்போது ஒரு தேட்டர் வந்து சொன்னார், அந்த தேட்டர் சண்முகா தேட்டர் அவர் ஓனர் வந்து சொன்னார் என்கிட்ட, சார் 2 வாரம் கவலைப்படாதீங்க சார், இந்த வாரம் விட்டுருக்கு, இதுக்கப்புறம் 2 வாரம் கவலைப்படாதீங்க, நாங்கள் 4 ஷோ போட்டிருக்கோம், 3rd டேலேருந்து நாங்கள் 4 ஷோ போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த வேர்ட் ஆஃப் மவுத், இந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. எனக்கு வார்த்தைகள் இல்லை, நான் எல்லாரை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். சந்தீப், சரவணன், ஆல் த பில்லர்ஸ் ஃபார் த ஃபிலிம். ஜிவியோட மியூசிக் பற்றி எல்லாரும் சொல்லி ஆகணும். நான் லாஸ்ட் டைம் ட்ரெய்லர் லான்ச்சில் பண்ண மறந்துட்டேன். ஜிவியோட மியூசிக் வந்து ஒரு சாங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை எலிவேட் பண்ணி கொண்டு போனதுக்கு ஜிவிக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அது எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு, நானும் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஜிவி. அண்ட் இயல், யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். அண்ட் இந்த சின்ன வயசில் இவ்வளவு திறமை, தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன் அவர் ஃபிலிம் அண்ட் ஆக்டிங் இன் அவர் ஃபிலிம். அண்ட் அபி, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. உனக்கு தேவையான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்போ இதை நீ வச்சுட்டு இன்னும் பல நல்ல படங்கள் பண்ணுவேன், அப்பா பெருமைப்படுத்துவேன் நம்புகிறேன். பரத், வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் அகெயின் யூ ஹேவ் a long career in all languages. You have Kannada, Malayalam, Tamil, all language you have. சரவணன் சார், தேங்க்யூ. ராட்சசனில் அவ்வளோ பெரிய வில்லனாக பண்ணிட்டு நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தீங்க. இது சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தெளிவாக பண்ணி கொடுத்தீங்க. ராமலிங்க மேஸ்திரி அவர் வந்து அந்த செட்டோட மிகப்பெரிய பேக் போன். அந்த சரவணனோட ஸ்கெச்சஸ்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது பெரிய லெவலில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய படமாக எனக்கு தெரியறதுக்கு காரணம் இவங்களாம் தான். சந்தீப், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான இன்னொருத்தர் சொல்லணும், யாருன்னா எல்லா படத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கதை தான். அந்த கதை இல்லைன்னா அந்த படம் இருக்காது. அந்த கதையை கொடுத்த மகாதேவ் சாருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. கதையை கொடுத்துட்டு அவர் போல என் கூட இருந்தார். எல்லா தகவலையும் வந்து டவுட் வரும்போது நான் ஸ்க்ரீன் பிளேயில் நான் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவரோட அது எல்லாமே எனக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் மெயினாக செல்வா மாஸ்டர், அவரோட உழைப்பு ரொம்ப பெருசு இந்த படத்தில். ஏன்னா இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஆனால் ஒரே மாதிரி அது ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செல்வா மாஸ்டர் எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் ஒர்க் பண்ண அத்தனை ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்ப அந்த ஒரு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. இப்போது அந்த இன்டர்மிஷன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இழுக்கணும். அது பேர் 100 பேர் மேலே இருக்காங்க. 100 பேருக்கு ரோப் கட்டணும். அந்த 100 பேர் இழுக்கிறதுக்கு ஒரு ரோப்புக்கு 3 பேர் வேணும். ஒரு 500 பேர் அன்னைக்கு மட்டும் செட்டில் இருந்தாங்க, ஃபைட்டர்ஸ் மட்டும். அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட ஒரு பல ஆபத்து நிகழ்ந்திருக்கக்கூடும். இன்ஃபேக்ட் நடுவில் அருண்ஜி சார் இருக்கார். அந்த ஷார்ட் முடிகிற வரைக்கும் எனக்கும் செல்வா மாஸ்டருக்கும் ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது.
பட் செல்வா மாஸ்டர் அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணார். எஸ்பெஷலி சார் ஒரு டைவிங் ஷாட் இருக்குது, மொட்டை மாடியில் குதிக்கிற ஷாட், அது சிஜி கிடையாது, ஒரிஜினல் ஷாட். அதை டூப்பு போடாமல் அவராக குதிச்சது, அந்த காலை பிடிக்கிற ஷாட், அந்த வில்லனை காலை பிடிக்கிற ஷாட், இதெல்லாம் வந்து எப்படி சொல்லணுன்னே தெரியல எனக்கு. அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துருச்சு. அருண்ஜி சார், ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் லாஸ்ட். இது வந்து எங்கள் டீம் மொத்தமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு, உங்கள் டெடிக்கேஷனுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து, ராஜசேகர் சார், லைக்கா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் நினச்சிக்கிறோம். இந்த வாரம் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் சப்போர்ட், மீடியா சப்போர்ட்டில், ஏன்னா மீடியா நீங்கள் அன்றைக்கி ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு வந்து எங்களை என்கரேஜ் பண்ண விதம் தான் எங்களை வந்து இந்த படத்தை வந்து இன்னும் புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு எங்களை நினைக்க வச்சுது. யூஸ்வலாக யாருமே பேசலை, அதனால் பேச வேண்டிய சுச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டேன். அதனால் இவ்வளோ பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாரமும் அந்த படத்தை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் டு என்டையர் டீம். அண்ட் ஏமி அவங்களால வர முடியல. ஏமி வந்து அவங்க நினச்சாங்க மெட்ராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஃபிலிம் பண்ணுற இல்லாமல் again she is proving again, coming back and proving again she can carry such a big role அப்படின்றது ஏமி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிமிஷா, as always I told, நிமிஷா is a pride of Indian cinema ஆக போகிறாங்க. கண்டிப்பாக நமக்கு திருப்பி ஒரு சரிதா மேடம், ஒரு சாவித்ரி மேடம் மாதிரி ஒரு பொட்டன்ஷியலான ஆக்டர். அவங்க ப்ராப்பர் ஆக்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா she can do anything, she can carry the film. அவங்க படங்களை மலையாளத்தில் பார்த்துருக்கோம், கிரேட் இந்தியன் கிச்சன்லாம். இப்போ அவங்களுக்கு தொடர்ந்து 3 படங்கள் தமிழில் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு. அது தொடர்ந்து நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு உழைச்ச அனைவருக்கும் நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் ருச்சி, சாரி ஐ ஃபர்காட் யூ. ருச்சி வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் படம், எல்லாருமே வந்து சரவணன், சந்தீப் எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்க. அவங்க எனர்ஜி வந்து நிறைய நைட் ஷூட்ஸ், ஸோ அவங்களோட எனர்ஜி வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து தான் சொல்லணும். தேங்க்யூ ருச்சி, யூ டன் அன் அமேசிங் ஜாப் as a first film. You kept our trust. Thank you so much for everyone, and thank you. Thank you so much, sir. So படத்துடைய டீம் எல்லாரும் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ அழகாக எடுத்துக்கலாம். ப்ளீஸ் onto the stage, please. But guys, I forgot the team. நான் இங்கே பேசுனதில் பரத், அபி எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். சந்தீப் அண்ட் ருச்சி, எவ்ரி ஒன் ஹூ இஸ் இன்வால்வ். எடிட்டர் ஆண்டனி சார், தேங்க்யூ. நீங்கள் எப்போ வரமாட்டீங்க, வந்தால் கூட சும்மா ஒரு டக்குன்னு பேசிட்டு போயிடுவீங்க. அவரோட ஒர்க்கு வந்து எங்கேஜிங்காக கடைசி வரைக்கும் கொண்டு போச்சு. ஸோ தேங்க்யூ ஆண்டனி சார், ஜிவி, எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எல்லாமே அப்ரிஷியேட் படுறதுன்னா இட்ஸ் டீம் ஒர்க். ஸோ எங்கள் ஹோல் டீமுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் விஜய் அண்ட் யோர் டீம். தேங்க்யூ, அவர் டீம், தேங்க்யூ. சில்வா மாஸ்டர், சாரி மாஸ்டர், சில்வா மாஸ்டர் தேங்க்யூ. ஏன்னா அவரோட ஒர்க்கு பயங்கர, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவரு ஒர்க்கு தான் இப்போ எல்லாரும் பேசப்படுறாங்க ஃபைட்டை பற்றி. தேங்க்யூ சில்வா மாஸ்டர். என் மேலே நம்பிக்கை வச்சு அவர் இது பண்ணிட முடியும், அவங்களால பண்ணிட முடியும்னு எனக்கு புஷ் பண்ணுற ஒருத்தர். ஸோ தேங்க்யூ சில்வா மாஸ்டர். அண்ட் மகாதேவ் சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் சச் அ வண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட கதை இன்னைக்கு அப்படியே திரையில கன்வெர்ட் ஆகி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க கூட ஃபுல்லா டிராவல் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவர் இங்க இல்லை, அண்ட் மிஸ் பண்ணியிருந்தா, அவங்கள மென்ஷன் பண்ண மிஸ் பண்ணியிருந்தா சாரி. தேங்க்யூ ஸோ மச் மகாதேவ் சார், தேங்க்யூ. ஆனா இது ஸ்டண்ட்ல என்ன, அடுத்த படத்துல என்ன? ஆமா, இது இந்த படத்துல அடிபட்டதெல்லாம் சரி பண்ணிட்டேன். இது அடுத்தது சரியாயிடும். இன்னொரு இந்த நீங்க கொடுக்குற இந்த இதுதான் எனக்கு வந்து பயங்கர ஊக்கமா இருக்கு. அதுக்கு 10 நாள்ல ரெடி ஆயிடும் பாருங்க. 2 மாசம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு 2 நிமிஷம் செல்வா மாஸ்டர் வந்துட்டாரு, அவர் சேர்த்துப்போம். சரண் சார், சுரேஷ் சந்திரா சார், தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க, வந்தே ஆகணும். நீங்க ஷாம் மேலே வா. சரண் சார் வாங்க. தேங்க்யூ சரண் சார். அதாவது படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ரிலீஸுக்கு முன்னாடியிலேருந்து அவ்வளோ அவர் ஃபுல்லாக அவரோட ஒர்க்கு வந்து வேற லெவலு. தேங்க்யூ ஷாம். வந்து இங்கே போகிறது, ஈஷாவுக்கு போகிறது, ஜல்லிக்கட்டு நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டது, ஃபுல் ஐடியாவை பிடிச்சி புள்ளிடுது. ஷாம் தேங்க்யூ ஸோ மச் சார். சுரேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச். லக்கி ஷாம் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.
சதீஷ் நீங்களும் மேல வரலாம். சதீஷ் வந்துட்டாரா? தேங்க்யூ சதீஷ். தேங்க்ஸ். ஆல் சப்போர்ட் ஃபார் த ஃபிலிம். தினேஷ் தேங்க்யூ தினேஷ். ஃபேன்ஸ் எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வராங்களா மாஸ்டர்? இப்போ 2 வார்த்தை ஷரண் சார் பேசுவார். ஷாம் பேசுவான். லேட் ஆயிடுச்சு.